நாளும் கோளும் என்ன செய்யும்? நம் அப்பன் முருகன் இருக்கையில். கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப தலைகீழாக மாறப்போகுதுங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பெயர்ச்சி எல்லாருமே வாழ்க்கையில் மிஸ் பண்ணாத பெயர்ச்சிங்க. தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டு இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பெயர்ச்சி. அது என்னங்க முக்கியமான பெயர்ச்சி? சுக்கிர பகவானினுடைய கிரக பெயர்ச்சி. சொந்த வீட்டில் ஆட்சி பலம். இப்போ நம்ம வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல. சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துக்கு வர்றாரு. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்துக்கு பயிற்சியாகி உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலனை கொடுக்க போகிறாரு. அவருடைய ராஜ வேட்டை நிறைய பேருக்கு பாருங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் இப்போ ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு வேகமாக போய் பார்ப்பாங்க நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்குது. ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுறதே சுக்கிர பகவான் தாங்க. ஒரு மனுஷனுக்கு ஆசை இல்லாத மனுஷன் இருக்க முடியுமா? கண்டிப்பாக இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு விஷயம் ஆசைப்படுறோன்னா அதுக்கு சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த ரெடிமேடு கடை பேக்கரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரி எல்லாமே சுக்கிர பகவான் தான். இந்த கம்ப்யூட்டர் கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கிர பகவான் தான். இந்த துறை எல்லாமே பட்டையை கலப்ப போகுது. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது. சுக்கிர பகவான் வர்றாரு அப்படின்னாவே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானினுடைய ராஜயோக பெயர்ச்சியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு நாட்கள் வரப்போகுது அப்படின்னா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி தான் இதில் என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை கொடுத்துருக்கோம். அதாவது சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை எடுத்து சொல்கிறோம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன். இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை கொடுக்க போகிறாரு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. கும்பராசி அன்பு சொந்தங்களே, பொதுவாகவே கும்பம் அப்படின்னாவே எதுலேயுமே பாருங்கள் ஒரு லாபகரமான ராசி எதுனா அது கும்பராசி தாங்க. என்னங்க எதுலேயுமே பாருங்கள் லாபகரமான ராசியா? ஏன்னா எப்போவுமே சரி லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அது கும்பராசிக்காரங்க தான். எப்படி லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க? எதனால் இப்படி சொல்கிறீங்க? யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், யார்கிட்ட எப்படி பேசினா காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி ஒரு டேலண்டான குணம் கும்பராசிக்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க. ஒரு விஷயம் பிடிவாதமாக அதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை முடிக்காமல் அதிலிருந்து வெளியே வர மாட்டாங்க இந்த கும்பராசிக்காரங்க. தன்மானமும் தைரிய குணமும் பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய குணமும் பயங்கரமான ஒரு டேலண்டான குணமும் இந்த கும்பத்துக்கிட்ட அதிகமாக இருக்குங்க. ஒன்றும் இல்லை, இவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு வேலை கொடுத்து பாருங்கள், அந்த வேலையை ஃபாஸ்ட்டாக முடிப்பாங்க. ஒரு வேலையை ஃபாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் தாட் கொண்ட ஒரே ராசினா அது கும்பராசி மட்டும்தாங்க. ஏன்னா இது காற்று ராசி, வேகமாக இயங்கக்கூடிய ராசி கும்பராசி. அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானினுடைய கிரக பெயர்ச்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை ஒரு செம்மையான யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த 7.5 சனியை கண்டு தான் பயப்படுறீங்க. எல்லாருமே அதை கண்டு தான் நடுங்கிறாங்க. அப்படி ஐயையோ சனி பகவான் வந்துட்டாரே. ஏன்னா உங்களுக்கு 5 வருஷம் 7.5 சனி முடிஞ்சிருச்சு, 2.5 வருஷம் இருக்குது. இதை கண்டு தான் நீங்கள் பயப்படுறீங்க. தயவு செஞ்சு கும்பராசிக்காரங்க பயப்படாதீங்க. 7.5 சனி வந்தாலுமே இனி உங்களுக்கு பாதிக்காது. இனிமே நல்ல நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன் தைரியத்தை விடுறீங்க? உங்களால் ஜெயிக்க முடியும் தெரியுமா? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட திறமையான குணம் இருக்குது. நல்ல ஒரு திறமையான குணம் உங்ககிட்ட, நல்ல அறிவாற்றல் இருக்குது.
ஒரு பயங்கரமான ஒரு அறிவாற்றல், ஒரு மைண்ட் தாட் உங்ககிட்ட, உங்கள் அறிவை கொண்ட நீங்களே பெரிய ஆள். உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ஆனால் 7.5 சனி எனக்கு ரொம்ப வாட்டுது. சனி பகவான் தான், சனி பகவான் சரியில்லையா? கண்டிப்பாக பாதிப்பு தான், இல்லைன்னு நான் சொல்லலையே. யார் லக்னத்துக்கு சனி பகவான் பவராக வர்றாரோ அவங்க எல்லாத்தையுமே பாருங்கள், பொருளாதாரம் வருமானத்தில் கொஞ்சம் தடைப்பட்டிருக்கும், அவ்வளோதான். கண்டிப்பாக இதில் ஓப்பனாக சொல்லப்போனால் நண்பர்கள், எதிரி, பழக்க வழக்கம் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப், எதிரி வேலை, உத்தியோகம் கிடைக்கல. ஜனவரி மாதத்துலேருந்து வேலை உத்தியோகம் ரொம்ப மந்தமாக போகுது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. எத்தனை பேர்னு மட்டும் கேளுங்க, ரீசண்டாக கேளுங்க. இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருப்பீங்க. படிப்பா, கல்வியா, வேலையா, தொழிலா, உத்தியோகத்தில் தடையான்னு மட்டும் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. இத்தனை தேதிக்குள்ளே இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு ஜனவரி மாதத்துல இருந்து பாருங்கள் எத்தனை பேருக்கு வேலை மட்டும் போயிருக்கும். எனக்கு கடன் இருக்குது, பகை இருக்குது, எதிரி இருக்குது, வேலையில் பிரச்சனை இருக்குது, உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்குது, நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மன வருத்தம் இருக்குது. இந்த மாதிரி இந்த சனி பகவான் சரியில்லை அப்படின்னு விட்டுட்டா இந்த பாத சனி கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனையை கொடுத்துருக்குங்க. பார்த்துக்கோங்க. ஆசையை காட்டி ஏமாற்ற கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நண்பர்கள் எதிரியாக மாறி இருப்பாங்க. கணவன் மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும். இது எல்லாமே பார்த்து ஜாதகம் கொடுத்தது கும்பம் தாங்க. நிறைய தடையை சந்திச்சுட்டாங்க நிறைய. ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு சுக்கிர பகவான் சூப்பரான டைமில் நிற்கிறாரு. அழகாக கை கொடுத்து உங்களை தூக்குறாரு. ஏன்னா அவர் 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்தில் இருக்காருங்க. 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் திக்பலம். இது ஒரு பயங்கரமான ராஜயோகத்தை கொடுத்துருவார். வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ஒரு யோகம் உங்களை தேடி வரும். நீங்கள் தைரியத்தை மட்டும் விற்றாதீங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆசை காட்டக்கூடிய சுக்கிர பகவான், இடத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான், ஆடம்பர சொகுசு பங்களா காட்டக்கூடியவர் சுக்கிர பகவான், மனைவியை காட்டக்கூடியவர் சுக்கிர பகவான். எந்த ஒரு இடத்துலையும் அப்படி தான். ஏன்னா இவர் இல்லைன்னா யாருமே ஆசை இல்லாத மனுஷனே கிடையாதுங்க. எல்லாமே பாருங்கள், இந்த ஆசைக்கு உள்ள கிரகம் அப்படின்னு சுக்கிர பகவான் தான் சொல்லுவாங்க. அப்போ சுக்கிர பகவான் ஜாதகத்தில் மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருதுப்பா, இந்த புத்தி வருது, இந்த கிரகம் வருது, உனக்கு இது நடக்க போகுது, இத்தனை வயசில் இந்த தொழிலை பண்ணு, இந்த வேலையை பாரு, வெளிநாடு போ, வெளியே போ, இந்த காரியத்தை பண்ணு, இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஜாதகத்தை வச்சு தாங்க சொல்ல முடியும், உங்கள் விதி தான் முடிவு பண்ணும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட லக்னம் என்பது உயிர் ராசி, உயிர் ராசிங்கிறது உடல் தாங்க. இப்போ பாருங்கள், கும்பத்துக்கு சுக்கிரன் நல்ல ஆட்சி பலத்தில் சூப்பராக உட்காந்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு இடத்த தரேன் உனக்கு பூமி. ஏன்னா அவர் 4ஆம் வீட்டை 9ஆம் வீட்டதி பாக்கியாதிதி வர்றாருங்க. இப்போ பாருங்கள், வீடு, இடம், பூமி, வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும். எந்த ஒரு விஷயமே இப்போ வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா சொந்த ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இல்லைனா கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாதிரி நல்ல ஒரு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் நல்லா இருந்தால் சூப்பராக மாறிடுவாங்க. இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, வேலைக்கு முயற்சி பண்ணுறேன், வெளியூரில் வேலை கிடச்சிருக்கு, முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இப்போ கடன் இருக்காதுங்க, பகை இருக்காதுங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும். என்னென்னா செவ்வாய் நீசத்தில் உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எடுக்கக்கூடிய முயற்சியை எல்லாமே வெற்றி தான். ஏன்னா 3ஆம் வீட்டுக்கு அதிபதி. அரசாங்க தேர்வு எத்தனை பேர் எழுதுறீங்க? இந்த சமயத்தில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும். எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை வாங்கணும்? உங்கள் லக்னத்தோட சூரியன் இருந்தால் மட்டும் எழுதுங்க. அப்படி எழுதுனீங்க அப்படின்னா அரசாங்க வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அரசாங்க வேலை கிடைச்சே தீரும். அரசு மூலம் அனுகூலம், அரசாங்க வேலை எல்லாமே சூப்பராக வரும். இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டாக அமையுதுங்க.
ஒற்றுமையும் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் அப்படிங்கிறது காதல், திருமணம் சரியில்லை, 2வது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும். உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையுங்க. அரசியல் ஃபீல்டில் பாருங்கள் சூப்பராக இருக்கும். அரசாங்க ஃபீல்ட்லேயும் சூப்பராக இருக்கும். அரசியலில் நல்ல ஒரு மாற்றம் வருதுங்க. நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது பார்த்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க தசாபுத்தி நல்லா இருக்கும். தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அப்பாவுடைய சொத்து வேணுமா, இல்லை அம்மாவுடைய சொத்து வேணுமா, அந்த சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இப்போ வழக்கு உங்கள் பக்கம் சாதங்க. அரசாங்கம் உங்களுக்கு அனுகூலமாக வந்துடுங்க. அந்த தசாபுத்தி நல்லா இருந்தால் அப்படின்னா நான் வீடு வாங்க போகிறேன், வண்டி வாகனம் வாங்க போகிறேன், எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கோங்க. லாட்ரி யோகம் தான். எத்தனை பேர் காசு இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்க தசாபுத்தியை பார்த்து அதுக்காண்டி பணத்தை போட்டு ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அந்த விஷயம் எடுங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து கிடைக்குங்க. மெயினாக இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு இடத்துலேருந்து உங்களை மூவ் பண்ண வச்சுருவாங்க. எத்தனை சிரமங்கள் வந்தாலும் தன்னோட இயல்பை மாற்றிக்கொள்ளாத கொள்கை பிடிப்போடு வாழக்கூடிய கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கும்பம்னா குணம், உயர்வு, காலம் உங்களுக்கு சோதனைகளை கொடுத்து வெற்றிகளை கொடுக்குங்க. ஆனால் அது நிரந்தரமாக இருக்கும். இப்போ சனி பகவானினுடைய சோதனைகள் எல்லாமே சுருங்கி போகுங்க. குருவோட அருளால் உங்கள் வாழ்க்கை மலரப்போகுது. தொழிலில் முன்னேற்றம், நிதி வளம், உறவுகளில் ஒற்றுமை, வாழ்க்கையில் மேன்மை, மாணவர்களுக்கு கல்வியில் ஜெயம், உழைக்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உயர்ந்த நிலை, உறுதி, கண்டிப்பாக உறுதிங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறையுங்க. கஷ்டம் கரையும். அதிர்ஷ்டம் வந்து உங்கள் கதவை தட்டும். கும்பராசி வீரர்களே கேளுங்க, உங்களுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது மேலே பாஞ்சு போகுங்க. உயர்வு உண்டு அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி கும்பம் அப்படின்னாவே என்னங்க, கற்பனையோட கடல், அறிவின் அரண்மனை, வெற்றியின் மடல். சனியுடைய சோதனை கொஞ்சம் விலக போகுதுங்க. குரு பகவானினுடைய அருள் உங்களுக்கு வளம் சேர்க்க போகுது. தொழிலில் சாதனை படைப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காதுங்க. நிதி ரீதியாக நிறைவான வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. வாழ்க்கையில் சோதனைகளே இல்லைங்க, சாதனைகள் சந்தோஷந்தான். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தீங்க இல்லையா, நமக்குன்னு ஒரு நேரக்காலம் வரும், கடவுள் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு நல்ல நேரத்தை கொடுப்பாருன்னு சொன்னீங்க இல்லையா, அப்படிப்பட்ட உங்களுக்கான நேரம் காலம் தாங்க இது. பொற்காலம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். என்னம்மா இது திடீர்னு வந்த, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, இப்போ என்ன சொல்ல போகிற, என்ன பதிவு இது? ஒன்றும் இல்லைங்க, அதிபதியே சனி பகவான். பயங்கரமான சோதனை, கஷ்டம், வெளியில் சொல்ல முடியல. தினம் தினம் இரத்த கண்ணீர் வடிக்காத குறை தாங்க. அதுவும் சில சமயங்களில் அப்படி தான் ஆயிடுது. முடியலடா, அடி மேலே அடி, இடி மேலே இடிங்கிற மாதிரி நஷ்டத்துக்கு நஷ்டம், நஷ்டம் மேலே நஷ்டம், போகிற இடம் எல்லாமே கஷ்டம். குடும்பத்திலையுமே பெரிய நினச்சி பார்க்க முடியாத அடியெல்லாம் வாங்கியிருப்பீங்க. அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, குடும்பத்தில் ஒத்துமை இல்லாமல் போகிறது, இப்படி ஒரு மாதிரி கும்பராசியுடைய வாழ்க்கையே ஒரு போர்க்களமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் யார் எங்கேருந்து நம்மளை தாக்குறாங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பமான நிலை. இதுக்கு கொஞ்சமாவது எனக்கு நிம்மதியாக ஒரு நாள் கிடைச்சா போதும்பா, ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னு யோசிக்கிற உங்களுக்கு 48 நாட்கள் பொற்காலமாக உங்கள் கைக்கு வரப்போகுதுங்க. இப்போ இன்னையிலிருந்து உங்களுக்கு நவ கிரகங்களில் சுபக்கிரகம்னு சொல்லக்கூடிய குருவால் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. அவர் வர்றாருங்க. அதாவது அதிசார பயிற்சியாக கடகராசிக்கு பயிற்சியாகக்கூடிய கடகம் அப்படிங்கிறது வந்து குரு பகவானினுடைய உச்ச வீடுங்க. ஸோ அப்போ பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தாய் வீட்டுக்கு போனால் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அதே மாதிரி சந்தோஷமான நிலைக்கு வந்து அங்கிருந்து மற்ற ராசிகள்லேயே தன்னுடைய பார்வையால் பார்க்கும்போது கும்பராசிக்கு தான் இப்போ நான் சொன்ன எல்லா கஷ்டங்களுமே விலக போகுதுங்க.
இருந்தும் தெரியாமல் மறைஞ்சு போகும் எல்லாமே. பெருசாக அடிபட்டால் வலிக்குது. திடீர்னு தெய்வம் நமக்கு முன்னாடி ஒரு வரம் கொடுத்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாத்தையுமே இருந்த தழும்பு கூட தெரியாமல் மறைச்சிட்டா எப்படி இருக்கும்? அதே மாதிரி சீரும் சிறப்புமாக உங்கள் வாழ்க்கை நிலைக்கு ஒரு வழிகாட்டுதலாக குரு பகவான் வர்றாருங்க. குரு அப்படின்னா என்னங்க? நமக்கு நல்லது கெட்ட சொல்லி கொடுக்குறவர் தான். எப்படி மேன்மை அடையணும்னு சொல்லி கொடுக்குறவர் தான் இல்லையா? ஸோ சனி உங்களுக்கு சோதனையை உள்ளாக்கினார். குரு பகவான் ஏன்பா ரொம்ப வாட்டி வதச்சிட்டு இருக்க? அது ரொம்ப கண்டிப்பாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கிட்ட நமக்கு பிடிச்சவங்க நமக்காக பறிஞ்சு பேசுவாங்க பார்த்தீங்களா? அப்போது நமக்கு ஒரு மாதிரி தெம்பு வரும். அது போல தாங்க சனி பகவானினுடைய சோதனைகளை தடுத்து நிறுத்தி குரு பகவான் பாதுகாப்பு கொடுக்க போகிறாரு. அது எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போது 5ஆம் இடத்துல அமர்ந்து அற்புதமான பலன்களை கொடுத்துட்டு வர்றாரு. குருவோட பார்வை அப்படிங்கிறது சிறப்பான பலன்களுக்கு உரியதுங்க. அப்படின்னா ஜோதிடத்தில் சொல்கிறது என்னென்னா, குரு இருக்கக்கூடிய இடத்த விட அவருடைய பார்வைக்கான இடத்துக்கு தாங்க பலம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அந்த வகையில் தாங்க அவர் 5ஆம் பார்வை உங்களை பார்த்துட்டு பெரிய அளவில் எந்த ஒரு கஷ்டமும் உங்களை நெருங்காமல் பார்த்துக்க போகிறாரு. குறிப்பாக இப்போ இந்த குரு பெயர்ச்சியில் மறைந்த குரு எப்படிப்பட்ட இன்னல்களை கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் நிதானத்தோட எச்சரிக்கையாக மட்டும் நடந்துக்கிட்டால் போதுங்க. பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. இது நாள் வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற கேளுங்க. யாரெல்லாம் ரொம்ப நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்கள எல்லாமே உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு எதிராக தான் இருந்திருப்பீங்க. இது நாள் வரைக்கும் நடிச்சிருந்திருப்பாங்க. அந்த நடிப்பு திறமை எல்லாமே இப்போ உங்களுக்கு வெளியில் தெரிய போகுது. ஒரு மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இல்லையா? யாரோ எங்கேயோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு உள்குத்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? அது எல்லாமே இப்போ உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய போகுதுங்க. அவங்களுடைய உண்மை முகம் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்களுடைய நடிப்பை நீங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறீங்க. அதே மாதிரி யாரையும் நம்பி எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் இறங்கக்கூடாது. யாரை நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்கக்கூடாது. யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து முக்கியமாக போடவே கூடாதுங்க. யாருக்கும் பணிஞ்சு பேசி சண்டைக்கோ வம்புக்கோ இல்லை துணையாக பேசுகிறதோ இது எல்லாமே பண்ணக்கூடாது. குறிப்பாக பண விஷயத்தில் கராராக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் கும்பத்திற்கு செட்டே ஆகாதுங்க. அதே மாதிரி புதுசாக அறிமுகமாகி நீண்ட நாள் பழகியவர்களை போல பாசம் காட்டும் நண்பர்களை நம்பி எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்கவே கூடாதுங்க. ஆல்ரெடி பழக்க வழக்கங்கள் இருக்கவங்களே நம்பாதன்னு சொல்கிறேன். புதுசாக அறிமுகமாகறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதே மாதிரி அனுபவம் இல்லாத தொழிலில் முதலீடு செய்கிறத தவிர்த்தே ஆகணும். பழைய நண்பர்கள் விலகி செல்ல அனுமதிக்காதீங்க. ரொம்ப நாள் ஃப்ரெண்டு திடீர்னு ஒரு சண்டை சச்சரவால் விலகி போகிறாரு, நீங்கள் பறிஞ்சு பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பழைய நண்பர்களை மட்டும் விட்டுறாதீங்க. அவங்க வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்புங்க. ஈகோ, பொறாமை இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களை பிரிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வருது அப்படின்னா நீங்கள் எச்சரிக்கையாகணும். சொல்லுலையும் சரி செயல்பாடுகள்லையும் சரி நிதானம் தேவை. அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விடவே கூடாதுங்க. கும்பராசி யோசிப்பீங்க, என்னம்மா வந்ததுலேருந்து எச்சரிக்கையே கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாங்க. ஏன்னா உங்களுடைய அதிபதியே இப்போ உங்களுக்கு எதிராக தான் செயல்படுறாரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு யாரெல்லாம் நல்லது பண்ணுவாங்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் உங்கள் கூட இருக்காங்களோ அவங்கள இருந்து மட்டும்தான் உங்களை பிரிக்கிறது மட்டும்தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. அந்த வகையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை உங்ககிட்ட இருந்து பிரிப்பார். புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் பழகின மாதிரி உங்களை சேர்த்து விடுவார். ஆனால் எல்லாமே வில்லங்கமாகவே இருக்குங்க. அதே மாதிரி உங்களால் வார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள உங்ககிட்ட இருந்து பிரித்து விட்டுரும். ஸோ நிறுத்தி நிதானமாக செயல்படணும். பேச்சையெல்லாம் ரொம்ப இனிமையாக பயன்படுத்தணும். அவசரப்படவே கூடாது. அவசரமாக முடிவு எடுக்கிறது, அவசரப்பட்டு ஒரு வேலையை செய்கிறது, அவசரமாக எடுத்தெறிஞ்சு பேசுறது, இந்த சொல்லுவாங்க இல்லையா சில பேர் உன் வாய் தாண்டா உனக்கு சனின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல தாங்க கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய சனி பகவான் உங்களுக்கு வார்த்தைகளால் சோதனைகளுக்கு உள்ளாக்குவார். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி குரு பகவான் அப்படிங்கிறவர் 6ஆம் வீட்டில் அமர்றதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகும். ஆனால் உடனே மருத்துவரை பார்த்துட்டிங்க அப்படின்னா மருத்துவர்கிட்ட சரியான ஆலோசனை வாங்கிட்டா அது கண்டிப்பாக சரியாயிடுங்க. பெருசாக எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகிறப்ப கவனம் தேவைங்க. இரவு நேர பயணங்களை சுத்தமாக தவிர்க்கணும். உணவில் உப்பு காரத்தை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்கிற வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு இது எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க. பணத்துக்கு குறைவு இருக்காது. முன்ன இருந்த லாபத்தை விட இப்போ திருப்திகரமாகவே லாபம் கிடைக்கும். அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இந்த இடம் என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானம். வேலை இடங்களில் பொறுப்பு கூடும். நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்துக்கோங்க. அவங்களே சில சூட்சமங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ தொழிலையும் உத்தியோகத்திலையும் சிறப்பான மாற்றம் இருக்குதுங்க. அதே போல் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. வாய்ப்புகள் கூடி வரும். செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நல்லதுங்க. 12ஆம் வீடு அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய இடம் தான். ஸோ அதனால தாங்க சொல்கிறேன். இந்த இடத்த சரி கட்டணும் அப்படின்னா கட்டாயம் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு ஒரு முறை குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. ஏதாவது பழைய பிரார்த்தனைகள் இருந்தாலும் அதை நிறைவேற்றிட்டு வாங்க. அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதுவும் குலம் காக்கக்கூடிய தெய்வம் தாங்க குலதெய்வம். அதுபோல் ராசி